நீங்க பார்க்குற இதெல்லாம் பொம்மை இல்லங்க. ஒரு காலத்துல உயிரோட வாழ்ந்த பறவைகளும், விலங்குகளும் தான். மாப்பிள யானை எல்லாம் செத்து கிடக்கு அது மாப்பிள. எருமை முருகேஷா. எருமையா? இத மம்மிஃபைட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத தமிழ்ல பதனீடு அல்லது பதப்படுத்தப்பட்ட விலங்குகள் அல்லது பறவைகள்னு சொல்லலாம். இந்த விலங்குகள் எல்லாமே விபத்து, நோய் இல்லைன்னா வயது மூப்பு காரணமா ஒரு காலத்துல இறந்து போயிருக்கும். அத அரசிடமிருந்து வாங்கி இப்படி எஜுகேஷனல் பர்ப்பஸ் இல்லைன்னா அறிவியல் ஆய்வுக்காக பதப்படுத்தி வைப்பாங்க. சவுதி அரேபியாவுல நாங்க போன இடத்துல இருந்த விலங்குகளும், பறவைகளும் எத்தனை ஆண்டுகள் பழமையானவைன்னு குறிப்பிடல. ஆனா 100 முதல் 200 ஆண்டுகள் பழமையானதா இருக்கக்கூட வாய்ப்பிருக்கு. குளிரான பகுதிகள்ல இயற்கையாகவே மம்மிஃபைடான விலங்குகளுக்கு உள்ளுறுப்புகள் கூட அப்படியே இருக்க வாய்ப்பிருக்கு. ஆனா இப்போ நாம பார்க்கிறது பெரும்பாலும் மனிதர்களால பதப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படிங்கிறதால, இதுல இதயம், குடல் மாதிரியான உள்ளுறுப்புகள் இருக்க வாய்ப்பில்ல. அதனால அதோட தோற்றத்த முறையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, செயற்கையான பொருட்கள கொண்டு தான் வடிவமைப்பாங்க. இந்த மாதிரியான மியூசியம்ஸ்ல காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள், சிறப்பு பாதுகாப்பு முறைகளால உலர்த்தப்பட்டிருக்கிறதுனால, எந்த துர்நாற்றமும் வராது. அதோட டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி கண்ட்ரோலும் மியூசியம்ல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்ய தகவல்கள நான் சவுதி அரேபியாவிலிருந்து தர காத்திருக்கேன். இத தெரிஞ்சுக்க என்னோட பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பை.